என்னாச்சு மாமா? என்னன்னு தெரியல, திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். சேச்சே, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க? ஒன்றும் இல்லை. ரொம்ப டிஸ்டர்பா இருந்தா வாங்க ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட செக் பண்ணிடலாம். அதான் ஒன்றும் இல்லை ஸ்வேதா, அது தூக்கமே இல்லையா? 2-3 நாளாக மில்ல வேறு நைட் வேலை எழுத்துருச்சு. வண்டி வேறு ஓட்டிகிட்டு வந்தான்ல, அது ஒரு மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். இங்க ரூம்ஸ் இருக்குல்ல? இருக்கு மேடம், ரிசப்ஷனில் கேளுங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. என்ன ஸ்வேதா? ஒரு நிமிஷம் மாமா, வரேன். சரி, எதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதாங்கிற பேர்ல ஒரு ரூம் புக் பண்ணிருக்கேன். அதை சர்வீஸ் பண்ணி சீக்கிரமா ரெடி பண்ண சொல்றீங்களா? யா ஓகே மேடம், Thank you. உடனே இன்ஃபார்ம் பண்றேன். மாமா, இங்க ஒரு ரூம் புக் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும். வாங்க. அதெல்லாம் எதுக்கு ஸ்வேதா? வேண்டாம். பரவாயில்ல, வாங்க மாமா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். வாங்க. நானே வரேன். மாமா டயர்டா இருக்கா? இல்லை, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. ரெஸ்ட் எடுங்க மாமா, சரியாயிடும். உட்காரு. ஸ்வேதா, மாமா ஒரு மாதிரி சுத்துது. இப்பெல்லாம் எனக்கு ஆனதே இல்லை. ஏன்? ஐயோ மாமா, ரிலாக்ஸ் மாமா. நீங்க படுத்து தூங்கினா எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்களேன். செருப்பை கழட்டுங்க. ரெஸ்ட் எடுங்க. கம்ஃபர்டபிள்? முத்தரசன் இப்ப எங்க இருந்தாலும் அவர் உடம்புல இந்த யாகத்தோட சக்தி பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். வசியத்தோட ஆணி வேற புடுங்க பாக்கும்.
மாமா என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு? மாமா என்னாச்சு மாமா? மாமா என்ன பண்ணுது? என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. மாமா மாமா என்ன பண்ணுது? மூச்சு விட முடியலையா? மாமா 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 அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு அப்பவே சொல்லல. எங்கேயோ ஏதோ ஒரு தவறு நடக்கிற மாதிரி இருக்க. இது உன் வேலைதானா? இதை உடனே தடுத்தாக வேண்டும். மாமா ஒரு நிமிஷம். சொல்லுங்க குருஜி. முத்தரசு உங்க பக்கத்தில் இருக்காரா? ஆமா, எப்படி தெரியும்? அவருக்கு இப்போ வயித்த வலி, உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமா, எப்படி கரெக்டா சொல்றீங்க? மாமா மூச்சு விட முடியாம துடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிக்கிறதுக்குன்னு இதுல எதுவும் இல்ல. என் பூஜையில நடந்த சில அறிகுறிகள் எனக்கு காட்டி கொடுத்தது. நான் வெச்ச வசியத்தை எடுக்கிறதுக்கு அந்த குலநாகினி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். குருஜி ஹலோ ஹலோ மாமா. உடனே சம்ஹார பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்கள். மாமா மாமா என்னாச்சு மாமா? வயிறு பிடிச்சிட்டு இருக்கீங்க. வயிறு வலிக்குதா உங்களுக்கு? மாமா எந்திரிங்க. மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் மாமா. எந்திரிங்க மாமா வாங்க. மாமா மாமா எந்திரிங்க மாமா. மாமா ஹலோ சொல்லுங்க குருஜி. என்னால அந்த குலநாகினியோட யாகத்தை தடுக்க முடியல. அந்த யாகம் நடக்காம தடுத்தாதான் முத்தரசனை நம்ப புடிக்குள்ள வச்சிருக்க முடியும். இப்ப என்ன பண்றது? அந்த யாகத்தை தடுக்கலனா முத்தரசன் நம்ம வசியத்துல இருந்து மீண்டுடுவான். நீங்க சொல்றது எதையும் அவன் கேட்க மாட்டான். முத்தரசன் அப்புறமா உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடும்.
நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நானும் முத்தரசன் மாமாவும் டவுன்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல இருக்கோம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து உடனடியா முத்தரசனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் அங்க போய் என்ன பண்ணும் தெரியுமா? புரிஞ்சதா? சரி குருஜி, நான் பண்றேன். மாமா 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 எந்திரிங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்க இருக்க வேண்டாம் ப்ளீஸ். நம்ம பூஜையை கெடுக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் நடக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அது அத்தனையும் கடவுள் அருளால முறியடிக்கப்பட்டு வர்றத என்னால உணர முடியுது. இனிமே எந்த கவலையும் இல்ல. அந்த ஜக்கம்மா அருளால முத்தரசன் வசியத்திலிருந்து மீண்டு வருவாரு. சரி ஸ்வேதா. புகுத எங்க இருக்க? சீக்கிரம் வா. புகுத, என்னாச்சுண்ணே? அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? ஸ்வேதா ஃபோன் பண்ணா. நீ போய் அம்மா ரூம் ரெடி பண்ணு. ரூம் ரெடி பண்ணுமா? ஏன் அண்ணனுக்கு என்னாச்சுண்ணே? இல்ல, அண்ணனால மாடிக்கு ஏறி போக முடியாதான். நீ போய் ரெடி பண்ணு. போ, சொல்ல கேளு போ. என்னாச்சுக்கா? என்னாச்சுன்னு தெரியல. சின்ன மாமா பூங்கோத அண்ணி கிட்ட எதையும் சொல்லிட்டு அவசரமா வெளியில போறாரு. பூங்கோத அண்ணியும் பதட்டமா வேற இருக்காங்க. எதையுமே முழுசா சொல்லாம போயிடுச்சு. சரி, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். என்ன நீ, என்னாச்சு? என்னன்னே தெரியல வெண்ணிலா. முத்தண்ணனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? மருதான இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுச்சு. உடம்பு சரியில்லையா? ஆமா. ஐயோ, மெதுவா. பாத்து. முத்து மாமா, முத்து மாமா, அண்ணே, முத்து மாமா, மாமா என்ன பண்ணுச்சு? பாத்து வாங்க, முத்து மாமா, பாத்து கூட்டிட்டு வாங்க. முத்து மாமா, பாத்து மெதுவா. ஐயோ, முத்து மாமா, என்ன பண்ணுது? மாமா என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு ஸ்வேதா? அண்ணா, மாமாவை காப்பாத்து. உனக்கு என்னாச்சு முத்து மாமா? முத்து மாமா சொல்லு முத்து மாமா, என்னாச்சு? ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? ரொம்ப சிரமப்படுறீங்களே, என்னால பார்க்க முடியல. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஏன் மாமா வேண்டான்னு சொல்ற? வா மாமா, ஆஸ்பத்திரிக்கு போலாம் வா. அண்ணி. ஐயோ, ஸ்வேதாக்கா, நீங்க சொல்லுங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு மாமாக்கு? மாமாக்கு எப்படி இப்படி ஆச்சு? நீங்க எங்க போயிருந்தீங்க? ஏங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போல? ஏங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப டாக்டருக்காவது ஃபோன் பண்ணுங்க. இப்ப எதுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும்? டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. என்னக்கா இப்படி சொல்றீங்க? எந்த டாக்டராலையும் மாமாவை குணப்படுத்த முடியாது. சின்ன மாமா, நீங்களாவது போன் பண்ணுங்க. மாமா பாருங்க எப்படி துடிச்சிட்டு இருக்காருன்னு. என்ன மாமா நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க? போன் பண்ணுங்க. ஸ்வேதாக்கா, அங்க பாருங்க முத்து மாமா எப்படி துடிச்சிட்டு இருக்காருன்னு. டாக்டர் வந்து
எதுக்குன்னு அதையாவது சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா. வெண்ணிலாக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாக்டருக்கு நான் கால் பண்றேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னல. எந்த டாக்டராலையும் மாமாவை குணப்படுத்த முடியாது. ஏன் குணப்படுத்த முடியாது? என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ப்ளீஸ்க்கா. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தெரியலையே கடவுளே. சாமி, என் மாமா வலியால துடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு சீக்கிரமா குணமாகணும். நீதான் குணப்படுத்தணும். எங்க போற? வா. அக்கா விடுங்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன விடுங்க, நான் விபூதி பூசுறேன். வெண்ணிலா, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு கடைசியில் இப்ப போய் விபூதி பூசுறியா? எப்படி சரியாகும்? நான் என்ன பண்ண? என்ன சொல்றீங்க? உனக்காக தான். நீ முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன் அண்ணன் ஒருத்தர் இருக்கானே, அண்ணாமலை. அவன் மாமாவுக்கு வசிய பூஜை ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல குலநாகனி இருக்கிற இடத்துல பூஜை முடிய போகுது. மாமா கதையும் முடிய போகுது. ஐயோ ஐயோ, சத்தியமா அப்படிலாம் இருக்காதுக்கா. என்ன இருக்காது? ஆ? என்ன இருக்காது? நான் சொல்றது 100% உண்மைதான். அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. அண்ணாமலை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. என்ன பண்ண மாட்டாரு வெண்ணிலா? முதல்ல அந்த குலநாகனி உங்க அண்ணன்ல எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பாரு வேணும்னா. அப்புறம் தானே எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துரும். இங்க பாரு, அங்க நடக்கிற யாகத்தை தடுத்தா மட்டும்தான் முத்தரச மாமாவை காப்பாத்த முடியும். புரிஞ்சுதா? அப்படி தடுக்கல மாமாவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். வெண்ணிலா, ஐயோ ஒண்ணு சரியாயிடுல சரியாயிடும். பாத்தியா, விபூதி பூசி மட்டும் மாமாவுக்கு என்ன நடந்துச்சு பாத்துல? அங்க நடக்கிற யாகத்தை நிறுத்தாம மாமா சரியாக மாட்டார். நான் இப்பவே குலநாகினி இடத்துக்கு போறேன். யாகத்தை தடுத்து நிறுத்துறேன்.